ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்க பேய், அதுவே தெரியாம அதே ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குற கதாநாயகி. இதுக்கப்புறம் ஃபுல் சார்ஜ பத்தி தெரிஞ்சுக்கங்க. பேய் படம்னாக்க ரெண்டே கான்செப்ட் தான். ஒண்ணு அந்த வீட்ல பேய் இருக்கும், இன்னொன்னு பேய் ஒரு மொக்க ஸ்டோரி இருக்கும். ஆனா இந்த படத்துல ரெண்டுமே கிடையாது. இந்த படத்தோட பேரு நோ ஒன் கெட்ஸ் அவுட் அலைவ். இன் கேஸ் இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க. பார்க்க வேண்டிய படங்கள் தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன, உன்னை நினைத்துல வர மாதிரி பாலடைஞ்ச ஹோட்டல், அதை வச்சு நடத்திட்டு இருக்கிற ரெண்டு பைத்தியக்கார அண்ணன் தம்பிங்க அந்த ஹோட்டலுக்கு வேலை விஷயமா தங்க வர ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல தங்கி இவங்க வேண்டாம் விருப்பம் ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. கார்மெண்ட்ஸ்ல டெய்லர் வேலைக்கு போயிருக்காங்க. அதனால நைட்டே பேய் சேட்டை செய்ய ஆரம்பிக்குது. சோ ஒரு பக்கம் பேய் வச்சு அடிக்குது, இன்னொரு பக்கம் பணம் போயிருச்சாங்க மன உளைச்சல. ஹீரோயின் டைரக்டா போய் ஓனர் கிட்ட இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல இருக்க விரும்பல, தயவு செஞ்சு என்னோட டெபாசிட் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்க அந்த ஓனர் இருந்துட்டு இல்ல நான் பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியாது, நீ போறதுல போய்க்கோன்னு சொல்ல. சோ அது அந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க வெக்கேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பேய்க்கு அவங்க வெளியே விடல. இந்த படத்தோட சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரே டிராபேக், தமிழ் டபுள் கிடையாது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி டிவில பாருங்க. இந்த படத்துல நோ ஆக்வர்ட் சீன்ஸ், நோ டபுள் மீனிங் சீன்ஸ், நீங்க தைரியமாவே டிவில போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு